கண்ணதாசன் இலக்கியச் சுவையில் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா எனும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர், கவிஞர், விமர்சகர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு ஜலநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையில் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா என்ற திரை இசை பாடலை பார்ப்போம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கண்ணதாசன் தமக்கே உரிய பாணியில் சில சொற்களை அமைத்து பாடல்கள் அமைப்பதில் வல்லவர். அதே சமயத்தில் அந்த சொற்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காக பொருந்தாதவைகளை பொருத்தியும் பாடல் அமைக்க மாட்டார். இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடலை பார்ப்போம். பல ஊர்களை பாடலில் படைக்கிறார். அந்த ஊரின் தன்மைகளையும் அந்த ஊரை பற்றியும் அந்த ஊரில் எல்லாம் நாம் சென்றிருக்கிறோம் என்பதையும் பாடலில் பதித்திருப்பார். பாடலை பார்ப்போம். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. எந்த ஊர் என்று கேட்கிறாயே, அந்த ஊர் உனக்கும் தெரிந்த ஊர். அது எந்த ஊர் பார்ப்போம். உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்துவிட்டேன். கணவன் மனைவி உறவால் கருவூரில் தங்கி மண்ணூரில் விழுந்தேன், அதாவது பிறந்தேன். சரி, அடுத்த ஊர் என்ன? கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்துவிட்டேன். கண்ணூரில் தவழ்ந்து, கையூரில் வளர்ந்து, காலூரில் நடந்து, காலையூர் வந்துவிட்டேன். அடுத்த ஊர் என்ன? வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவமெனும் பட்டணத்தில் குடிபுகுந்தேன். தவறால் வேலூரா, தவறி வேலூரா? சரி, வேலூரையும் பார்த்தாச்சு. விழியூரில் கலந்து பாலூரும் பருவத்தில் பட்டினத்தில் குடி புகுந்தாச்சு. அடுத்து காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்துவிட்டேன். காதலூர் காதலியவள் காட்டூரில் விட்டுவிட்டதால், கன்னியூர் மறந்ததால் கடலூரில் விழுந்துவிட்டேன். பள்ளத்தூரில் என்னை விட்டுவிட்டு மேட்டூரில் மேலேறி நின்றுவிட்டாள். இப்படி அவள் போய்விட்டதால் கீழூரில் வாழ்வதற்கு கிளிமொழியால் இல்லை, மேலூர் போவதற்கு, அதாவது இறப்பதற்கு வேலை இன்னும் வரவில்லை என்று பல ஊர்களை பொருத்தி பாடலையும் பொருத்தமாக கண்ணதாசன் அவர்கள் 1963 வெளிவந்த காட்டு ரோஜா என்ற படத்தில் படைத்திருப்பார். KV மகாதேவன் இசையில் PB சீனிவாஸ் பாடிய பாடலை கேட்போமா? அறிந்த ஊரல்லவா.
இப்படி நமக்கு அறிந்த ஊர்களை அறிவித்து பாடலின் ஊடே பல தகவல்களை கண்ணதாசன் படைத்த இந்த பாடல் திரைத்துறையில் என்றென்றும் ஒலிக்கின்ற பாடலாகும். இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையை சுவைப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. கண்ணதாசன் பாடல்களில் இலக்கிய சுவை பற்றிய அருமையான விடயத்தோடு இணைந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து முனைவர், பேராசிரியர், விமர்சகர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்லாதர் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம்.